ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ். ஸோ இன்னைக்கு பார்ப்போம் கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்டோட தமிழ் செகண்ட் மிட் டேர்ம். இப்போ செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், புரியுதா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், புரியுதா? ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, டைம் ஆகிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் பாருங்கள், 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பாக்ஸு, நூல்வெளி எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் படித்தா தான் எழுத முடியும், புரியுதா? இவ்வளோ கொஸ்டின்ஸும் 1 வேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இனி நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இவையே 5 ஒரு 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 5 நீங்கள் எழுதினா போதும். ஸோ பாருங்கள், இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? நான் வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து பாருங்கள், புரியுதா? ஸோ 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், இது ஆவரேஜ் கொஸ்டின் தான். இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், புரியுதா? ஸோ அதை கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. 12th கொஸ்டின், நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின், புரியுதா? தென் உழைப்பாளிகளின் தோல் வலிமையால் விளைந்தவை. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செந்துறை பாடான் பாட்டு தருக. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்ட கொஸ்டின் தான். கலை சொல்லாக்கம் பொருள் தருக. அதோட டெஃபினிஷன் நீங்கள் எழுதணும். சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறைஞ்சு கூறுவனர். 16th கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின், புரியுதா? ஸோ இதில் 16, 12, 13, 14, 15 ஃபஸ்ட்டு 2 போக மிச்சம் உள்ள எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். மெயினாக 16th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பகுதி 3 வந்துட்டு 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும், எந்த அளவுக்கு எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். கைடு இருந்தால் கைடில் பாருங்கள், இல்லைன்னா ஒரு ½ பேஜ் அளவுக்கு நீங்கள் 4 மார்க் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு எந்த கொஸ்டின் ரொம்ப நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். 19th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் கூறுவன. திருச்சாளர்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். ஜீவாவின் பேச்சு நடை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உயர் தமிழை உயிரென்று போற்றும் எண்கள், இது வந்துட்டு தமிழை போற்றி கூறதுனால இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூட்டிற்கு காரணம் தருக. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுதா? ஸோ இதில் லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுதா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீட்டெயில் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வேணும், 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சுந்தர ராமசாமியின் காற்றில் கடந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இன்னொன்று சிம்பனி தமிழர், ஆஸ்கர் தமிழர் 2 பேர் தமிழுக்கு ஆற்றிய பணிகள், புரியுதா? இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகள். ஸோ இதில் ஈஸியாக எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காற்றில் கலந்த பேரோஸ், அந்த டீட்டெயில் கொஸ்டின் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மார்க்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் உள்ள அந்த கொஸ்டின் கொஞ்சம் நிறைய வரும், டைம் இருக்காது, புரியுதா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ இதில் என்ன மனப்பாட கேட்டிருக்காங்க? சிற்றூரும் 6 தடவை நல்ல வாய்க்காலம் அப்படி வரும் இல்லையா பாட்டு, அந்த சிற்றூரும் வரப்படுத்த வயலும், அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த மனப்பாட பாடல் அதை பாருங்கள். மனப்பாட பாடல் தவற விடாதீங்க, ஏன்னா அது 4 மார்க் கிடைக்குது மனப்பாட பாடல்லே. மனப்பாடம் பண்ணால் போதும், புரியுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பாருங்கள். மிட் டேர்ம் போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு வேறு அடிஷ்னல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அடுத்த ஒரு வீடியோவில் போடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின்ஸ் டஃப்பாக கேட்பாங்க. இனி வர எக்ஸாம் ஹாஃப் இயர்லிலெல்லாம் பப்ளிக் அதில் எல்லாம் கொஞ்சம் கூட ட்ரெயின் பண்ணணும், கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் அதை படிங்க, நல்ல மார்க் எடுங்க, ஓகே? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க, அடுத்த கொஸ்டின் பேப்பர் வேணுனாலும் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனி நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ.